God's unique plan for you. God's unique plan for you. And I want you to turn to Luke chapter 9. 1-2 வசனத்தை நீங்க திருப்பிக் கொள்ளும்படியாக நான் உங்க அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து when he was on this earth, இந்த பூமியில இருக்கும்போது, so அப்பவே அவர் என்ன பண்ணாருங்க? He wanted the kingdom of God, தேவனுடைய ராஜ்யத்தை தன்னுடைய சீஷர்கள் மூலமாக தன்னுடைய மகிமை வெளிப்படுத்தினோம் நினைச்சு அவர்களை பார்த்துதான் இதை சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். லூக் சாப்டர் 9 verse 1 and 2. அவர் தம்முடைய 12 சீஷரையும் வரவழைத்து சகல பிசாசுகளை துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் பிணியாளிகளை சொஸ்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார். So Jesus was very specific. ஒரு யூனிக்கான காரியத்தை தான், பிகாஸ் அது வரைக்கும் இந்த சினகாக்ஸ் இருந்து, தேவாலயங்கள் இருந்தது, ஊழியக்காரர்கள் இருந்தாங்க, ஆசாரியர்கள் இருந்தாங்க, வேதப்பார்கள் இருந்தாங்க, பரிசேயர்கள் இருந்தாங்க, லேவியர் இருந்தாங்க. பட் பைபிள் சொல்லும், when Jesus came, the way he preached and taught, இந்த அற்புதங்கள் எல்லாம் செய்யும் போது அதிகாரத்தோடு அவர் செய்தாராம். He did everything so powerfully and people were amazed. ஜனங்கள் அவரை அதை ஆச்சரியப்பட்டார்கள் என்று வேதத்துல நமக்கு எழுதி இருக்கிறது. சோ அதே போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? He called, அவருடைய 12 அப்போஸ்தலரை அழைத்தாரு, 12 சீஷரை அழைத்தாரு. So he gave them what he did, அதையே அவர்களுக்கு செய்யும்படியாக அதிகாரத்தை கொடுத்து அனுப்பினார் என்று. எப்படியா? குணமாக்கும்படி அவர்கள் வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுத்தாராம். Jesus then said, அப்படியே போங்கப்பான்னு சொல்லி he gave them what he had. தன்னிடத்துல உள்ளதை, தன்னிடத்துல இருக்கிறதை அவர் கொடுத்து அனுப்பினார். அனுப்பினது மாத்திரமல்ல, he caused them to preach the good news about the kingdom. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் பிணியாளிகளை சொஸ்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார் என்று எழுதப்படுகிறது. So the disciples went as Jesus said. Amen. அவங்க போயிட்டு திரும்பி வருகிறாங்க. வந்த பிறகு பைபிள் என்ன சொல்லுதுன்னா, 10ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, again God says some, Jesus says, இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேற 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களுக்கு தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். ஆமென். அவர்கள் என்ன பண்ணாங்க? நீங்க 17ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோடு திரும்பி வந்த, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். ஆமென். ஹல்லேலூயா. Jesus, and when he designated, தன்னுடைய அதிகாரத்தை, தான் எந்த அதிகாரத்தையும் வல்லமையும் அவர் பயன்படுத்தினாரோ அதையே தன்னுடைய சீஷர்களுக்கு அவர் 12 பேர் அப்புறம் 70 பேரை அவர்களை அனுப்பின போது யோசித்து பாருங்க. 12 பேர் இயேசு கூட இருந்தாங்க. ஓகே, நீங்க ஒத்துக்கலாம், பிகாஸ் they were always traveling with Jesus. இந்த 70 பேர் யாரு? there is no record யார் யார் போனாங்கன்னு சொல்லி எழுதப்படல. பட் என்ன சொல்லுது? 70 பேரை திரும்பி வந்தவங்க சொல்றாங்க, they get excited. Amen. அப்போ என்ன நமக்கு கர்த்தர் இங்க கத்துக் கொடுக்கிறாரு? எவ்ரிபடி, நீ ரட்சிக்கப்பட்ட நீங்க எல்லாரும் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் இன் தி ஐஸ் ஆஃப் காட். தேவனுடைய பார்வையில நீங்க கனம் பெற்றவர்கள். யூ ஆர் யூனிக் இன் தி ஐஸ் ஆஃப் காட். நீங்க யூனிக்கா இருக்கிறதுனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பைபிள் சொல்லுது, தன்னிடத்துல இருக்கிறதை அவர்களுக்கு கொடுத்து அனுப்பினார். He gave them authority and power. வல்லமையும் அதிகாரத்தையும் அவர்களுக்கு கொடுத்தார். அந்த அதிகாரத்தோட கடந்து போய்தான் அவங்க திரும்ப சொல்றாங்க, உங்க நாமத்துல பிசாசுகளும் என்ன ஆச்சுங்க, எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்று ஆச்சரியப்பட்டார்கள். Amen. Hallelujah. Still, this is the principle God has. தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். யூனிக்கான பிளான வச்சிருக்கிறார். இந்த உலகத்தை மாற்றக்கூடிய சக்தியையும் வல்லமையும் தேவன் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறார். when Jesus, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை சொல்லி அனுப்பும் போது
இன்னும் பெந்தேகோஸ்து நாள் இயேசு மரிக்கல, மரித்து உயிரோட எழும்பல. So the Holy Spirit didn't come on the earth. பூமிக்கு வரல. சோ அது அந்த முழுமையான ஆவியாருடைய வல்லமை வராத போதே இவ்வளவு மகிமையான பிசாசுகள் உங்க நாமத்துல நாங்க சொல்லும் போது எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்று அவர்கள் வந்து சொல்லக்கூடுமானால், they just listened to the voice of Jesus. இயேசுடைய அதிகாரமுள்ள வார்த்தையே அவர்கள் கேட்டு இருதயத்துல வைத்து கடந்து போய், if they could come and testify this awesome word of Jesus. இன்னைக்கு யோசித்து பாருங்க, God on the day of Pentecost பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். He has filled every believer. இன்னைக்கு அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், ஞானஸ்தானம் பெற்றவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை அவர் கொடுத்திருக்கிறார். If the Holy Spirit is indwelling in you, how much more powerful you should be. அவருடைய ஆதியில இயேசுவோட இந்த அப்போஸ்தலர்களுக்கு, சீஷர்களுக்கும் அதுக்கு பிறகு 70 பேருக்கும் இல்லாத ஒரு பாக்கியம் கிருபை இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். You are more powerful than them. Because இன்னைக்கு the first நீங்க உலகத்துக்குள்ள போகிறதுக்கு முன்னாடியே God has filled you with His Holy Spirit. God has anointed you with His Holy Spirit. God has baptized you with His Holy Spirit. இதெல்லாம் கர்த்தராகிய தேவன் செய்திருக்கிறார். அன்னைக்கு இருந்து வந்து சொன்னவர்கள், பிசாசுகள் உம்முடைய நாமத்தில நாங்க சொல்லும் போது என்ன, உம்முடைய நாமத்தினால பிசாசுகள் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்று சொன்னது எழுதப்பட்டிருக்கிறதே. How much more the devil will tremble. பிசாசு உங்க வார்த்தைக்கு உங்களுக்கு முன்பாக நடுங்கும் என்பதை நீங்க ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்க. Hallelujah. You may be simple, ordinary நினைக்கலாம், எனக்கு இந்த வரம் இல்லை, எனக்கு இந்த கிருபை. No, because இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறதுனால you have every authority and power உங்களுக்குள்ள இருக்கிறது. அந்த யூனிக் ஆண்டவர் சொல்றார், உலகத்துல ஒருவரும் சாமானியமாய் இருக்கிறவர்கள், the very rich people, the very powerful people, அதிகாரத்துல இருக்கிறவங்க, அரசாங்கத்துல இருக்கிறவங்க, அவர்களால செய்ய முடியாத ஒரு அற்புதமான வேலையை தான் ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறார். They cannot do. அவர்களால் பிசாசை துரத்த முடியாது, அவர்களால வியாதிகளை குணமாக்க முடியாது, அவர்களால விடுதலையா செய்ய முடியாது. Only you can do. அதுதான் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இயேசு அதை கொடுத்திருக்கிறாரு. Why not utilize it? Why not we go and இந்த உலகத்தை இயேசுக்கு சொந்தமாக்க முடியாது? You can, I can. But என்ன ஒரே ஒரு காரியம் என்னன்னா, today we are consumed. உலகத்தின் அத்தனை காரியத்தினால நம்ம கவலைப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். We are worried about so many unwanted things. With ஆண்டவர் சொன்னார், I will take care ன்னு சொன்னாரு. எல்லாத்தையும் பார்த்துக்கிறப்பான்னு சொன்னதை நம்ம கவலைப்பட்டு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். உங்களுடைய எல்லா தேவைகளையும் நான் சந்திப்பேன்னு சொன்னதை நம்ம யோசித்து ஜெபித்து அழுது புலம்பி கவலைப்பட்டு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். God has seen your potential. If not, Jesus wouldn't have said this beautiful, blessed words. He's seen your capacity. He's seen your potential. நீங்க என்ன செய்ய முடியும்? உலகத்துல இருக்கிற பெரிய பெரிய ஆட்கள் செய்ய முடியாதத அற்பமா நினைக்கிற நீ உங்களால முடியும். You may be just be a housewife. ஒரு குடும்ப தலைவியா இருக்கலாம், இல்ல எங்க ஒரு வேலை செய்யற ஒரு டீனேஜரா இருக்கலாம், இல்ல ஒரு you may be working. எந்த இடத்துல இருந்தாலும் you are there. உங்களை ஆண்டவர் வைத்திருக்கிற ஸ்பெசிபிக் ஆண்டவர் வச்சிருக்கிற to bring a change into your environment. நீங்க இருக்கிற இடத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். You are already equipped. These verses say that Jesus is already equipped. உங்களை ஆயத்தப்படுத்தி உங்களை வல்லமையினாலும் அதிகாரத்தினாலும் நிரப்பி இருக்கிறார். You can do good things. நன்மையான காரியங்களை செய்ய முடியும். பிசாசின் பிடியில் அகப்பட்டவர்களை நீங்க விடுதலையாக்க முடியும்.
You can bring a change. இந்த உலகம் அந்தகாரத்திலும் இருளிலும் பிசாசின் அதிகாரத்திலும் வியாதியிலும் கட்டப்பட்டு இருக்கிறது. இன்னும் எத்தனை காலம் தான் நாம இருக்கிற இடத்திலேயே நாம் உட்கார்ந்து கொண்டு இருக்க? let somebody do, அந்த ஊழியக்கார் பண்ணட்டும், இந்த ஊழியக்கார் இதை செய்யட்டும், என்ன எத்தனை நாள் தான் நம்ம இருக்க போகிறோம்? You are unique. ஆண்டவருடைய வசனம் தான் சங்கீதம் 139 சொல்லுது இல்ல, நாம் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்ப. You are just not another ordinary people. பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் நான் துதிப்பேன்னு தாவீது சொல்லுவார். யூ டோன்ட் நோ. இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு நான் சொல்றேன், யூ yourself don't know who you are. உங்களுக்கு நீங்க யாருன்னு தெரியாதபடினாலதான் இன்னைக்கு நிறைய நம்ம கலங்கி உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். யூ ஆர் தி ஆன்சர் ஃபார் திஸ் வேர்ல்ட். இந்த உலகத்துக்கு பதில் நீங்க தான். இந்த உலகத்தை சாபத்திலிருந்து ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதற்கு காரணமா இருக்கிறவர்கள் நீங்க தான். கட்டப்பட்டவர்களை விடுதலை ஆக்குகிறது நீங்க தான். பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை ஆக்குகிறவர்கள் நீங்க தான். டோன்ட் எவர் அண்டர் எஸ்டிமேட் யூ. என்னால முடியாது, என்னால ஆகாதுன்னு சொல்லாதீங்க. யூ ஜஸ்ட் கோயிங். ஆண்டவர் அனுப்புனார், they went. இன்னைக்கு நாம போகிறதுக்கு தயங்குகிறோம். முதல்ல 12 பேர் அனுப்புறாரு, they went. அப்படிதானே சொல்லுது 9ஆம் அதிகாரத்துல. ஹல்லேலூயா. 6ஆம் வசனத்துல 9:6 பாத்தீங்கன்னா, அவர்கள் புறப்பட்டு போனார்கள், கிராமங்கள் தோறும் திரிந்து எங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து பிணியாளிகளை குணமாக்கினார்கள். They went as Jesus said. Hallelujah. இந்த இடத்துல 10ஆம் வசனத்துல they went. வந்து போயிட்டு வந்து திரும்பிதான் சொல்றாங்க, இயேசுவே உங்க நாமத்துல நாங்க ஜெபிக்கும் போது பேசும்போது பிசாசு நடுங்குகிறது என்று சொல்லி they literally saw. அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் பார்க்க முடியாதா? நீங்க பேசுகிறத உங்க கண்களினால பார்க்க முடியும். நீங்க வியாதிகஸ்தருக்காக ஜெபம் பண்ணது குணமாகிறத உங்க கண்கள்ல பார்க்க முடியும். Amen. You will be a witness, mighty witness for Jesus. Why not we utilize it? Why not we utilize it? இத்தனை பேர் இருக்கிறோம். Somebody willing. Take it as a challenge. You can do. யாரோ ஒருத்தருக்கு எங்கேயோ இருக்கிறவங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கல, எல்லாருக்கும் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. பயமா இருக்குதா? ஆண்டவர் அதுக்கும் சொல்லி இருக்கிறார். பயப்படுறீங்களா? லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல படிக்கும் போது, அது ஏதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. போயிட்டு வந்து உங்களுக்கு சொல்றார், டோன்ட் வரி, நத்திங் வில் ஹேப்பன் டு யூ. பிசாசுக்கெல்லாம் உங்களுக்கு தொட நான் அனுமதி கொடுக்கல. நிறைய பேர் சொல்றான், போய் ஜாப் பண்ணிட்டு இருக்குது. இல்ல, God has not given the authority for the devil to touch you. அவனை துரத்துவதற்கு தான் அவங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அவன் பிடியில் அகப்பட்டவர்களை விடுதலை ஆக்குவதற்கு அவங்களுக்கு அதிகாரத்தை வல்லமையும் கொடுத்திருக்கிறார். அவங்களை ஆசீர்வாதமா மாற்றுவதற்கு தான் அவங்களுக்கு அதிகாரத்தை வல்லமையும் கொடுத்திருக்கிறார். You are not ஒரு ஷோ கேஸ்ல இருக்கிற பொம்மை கிடையாது. You have a living soul உங்களுக்குள்ள இருக்கிறது. Living spirit உங்களுக்குள்ள இருக்கிறது. Hallelujah. As you are delivered, நீங்க மற்றவர்களை விடுதலையாக்கவே கர்த்தர் பூமியில வைத்திருக்கிறார். It's a unique thing. நான் ஆரம்பத்துல சொன்னபடி only இயேசு கிறிஸ்துவால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மாத்திரம் தான் அதை செய்ய முடியும். Not everyone. எல்லாரும் செய்ய முடியாது. உலகத்துல பல எவ்வளவு பெரிய அதிபதிகளாக இருந்தாலும் அதிகாரத்தில் உள்ளவர்களாக இருந்தாலும் they cannot do. When you read the book of Acts படிக்கும் போது பெரிய பெரிய ராஜாக்கள் அதிகாரிகள்
They were eager to listen to Paul. பவுலுடைய வார்த்தைகளை கேட்க ஆவலா இருந்தார். They were stunned, they were astonished when the things happening, அற்புதங்களும் அடையாளங்கள் நடக்கும் போது அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள், முடங்கினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. The same Jesus, ஆதி அப்போஸ்தலரை அனுப்பினவர் இன்னைக்கு உங்களுக்கு இந்த வார்த்தையை யூனிக்கான ஒரு காரியத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். Only you can do, no other. நீங்க மாத்திரம் தான் அதை செய்ய முடியும், வேற யாராலையும் செய்ய முடியாதான்னு அவருக்கு தெரியும். He is after you. இந்த வார்த்தையை நான் பேசுறேன்னா it means Jesus is after you. உங்க பின்னாடி அவர் உங்களுக்கு வந்திருக்கிறார். He has come to your place. உங்களை அனுப்ப விரும்புகிறார். He wants you to go. Go do something. நீங்க போய் இயேசுவை பத்தி பேசுங்க. You will see miracles happening. அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும், வியாதிகள் குணமாகும். அல்லேலூயா. அது உங்களால் உண்டானது உங்களால முடியும் நினைச்சுக்காதீங்க. உங்களில் இருக்கிற இயேசுவாலதான் அது நடக்கும். உங்களில் இருக்கிற பரிசுத்த ஆவினாலதான் இந்த அற்புதத்தின் மகிமை எல்லாம் நடக்கும். When you do this, you will bring much glory and honor to God. Please, தயவு செஞ்சு சொல்றேன், don't waste your time. காலத்தை இன்னும் தள்ளி போட்டுட்டு இருக்காதீங்க. Arise, go. God is God. Jesus will be with you. இயேசு உங்களோடு இருப்பார், ஆவியானவர் உங்களோடு இருப்பார். Amen. Hallelujah.